இதை கேளுங்களேன். எல்லாருக்குமே ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஹாப்பினஸ் மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் அது அப்படி கிடையாது. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸ்ஸும் இருக்கும், சேட்னஸும் இருக்கும். ஹாப்பினஸ் மட்டுமே இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லதாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ரிலேஷன்ஷிப்னாலே சண்டை வரும். ஆனால் என்ன தான் சண்டை வந்தாலுமே நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருக்கணும் உங்கள் பார்ட்னரை. இது இன்னும் லாஜிக்கலாக திங்க் பண்ணிங்கன்னா, அலைப்பாயுதே மூவியில் வந்து ஒரு சீன் வரும். அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ ரயில் பாலத்துக்கு மேலே அவங்க 2 பேர் நின்று பேசுவாங்க. மேடி சார் சொல்லுவார், இப்போ என்ன தியாகமா, நான் தான் பலி அப்படின்னு சொல்லும்போது ஷாலினி மேம் சொல்லுவாங்க, அப்படி என்ன நம்மளுக்குள்ள ஒரு காதல், பார்த்தோம், பேசணும், பின்னாடி சுற்றின, சிரிக்க வச்ச, இப்போ அழ வைக்கிற, அவ்வளோதான். ஃபஸ்ட்டே நான் நோ சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க மேடி சார் சொல்லுவார், நீ கொடுத்து வைக்கல, உனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினச்சிட்டு விட்டுட்ருப்பேன், இப்போவும் அப்படியே நினச்சிக்கோ சொல்லிட்டு ஷாலினி மேம் கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி தான் உங்கள் பார்ட்னர் வந்து சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் அவங்க கூட சண்டை போடுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு புரிய வைக்கணுமே தவிர நீங்களும் அவங்க கூட நின்று சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டால் ஈகோ தான் வருமே தவிர வேறு எதுவுமே நடக்காது. ஈகோ மட்டும் ரிலேஷன்ஷிப்பில் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்கள். டாடா பாய், ஸ்ட்ரெயிட் தாரா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணிடுங்க.